Good morning, students. Now we have to see the continuation of a dilemma supplementary reader. So last class we have seen about that synopsis of the story. இதே அந்த அங்கிள் ஸ்வீட்ன்றவரு தன்னுடைய சொத்து அதாவது ஜென்ஸ் அந்த எல்லா பொக்கிஷங்களையும் ஒரு பாக்ஸ்ல கொடுத்து தன்னோட அண்ணன் பையன்கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ, பட் இதை ஓபன் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா இதை வந்து என்னது வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி பாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அந்த மரண படுக்கையில இருந்து அவரை கூப்பிடுறாரு. யாரு? அண்ணன் பையனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, இந்த பாக்ஸ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நவ், இப்போ நவ்ல இருந்து பார்க்கணும். Now I repent of my weakness to you all and desire to live in the memory of at least one of my family. என்ன சொல்றாரு, இப்ப என்னுடைய துர்குணத்துக்காக உங்க அனைவரிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். விக்னஸ் மன்னிப்பு, துர்குணம் தன்னுடைய அந்த விக்னஸ் மன்னிப்பு, இந்த கெட்ட ஒரு எண்ணத்துக்காக மன்னிப்பு கொடு. ஏன்னா அது வரைக்கும் அவர் யாரையுமே பார்க்கவே இல்லை. ஒரு பேச்சுலரா இருந்தாலும் நிறைய பணங்கள் நிறைய சம்பாதிச்சாலும் அவர் என்ன செய்யறாரு, யார்கிட்டையுமே எந்த ஒரு உதவியும் செய்யவே இல்லை யாருக்குமே. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றார். You think I am poor and have only my annuity. You think நீ என்னது, குறைந்தபட்சம் என்னோட குடும்பத்துல ஒருவரோட நினைவிலாவது நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். The memory of at least one of my family. என்னோட ஃபேமிலியில ஒருத்தனா உன்னோட நினைவுலனாலும் நான் வாழணும்னு அதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். You think I am poor and have only my annuity. You will be profitably surprised. I have never pottered with my precious stones. They will be yours. என்னது, நீ தான் வந்து, நான் ஒரு ஏழை தான், ஆனா என்னோட ஈட்டு தொகை என்னோட ஒரே வருமானம்னு இப்ப நான் உன்னையே நினைக்கிறேன். நீ அதை வந்து பயன்படுத்துற விதத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நினைச்சாலே என்னது, நீ சர்ப்ரைஸ் ஆயிடுவ. என்னோட விலை உயர்ந்த வைரத்துல இருந்து நான் கொஞ்சம் அதை விட்டு நான் என்னைக்குமே பிரிஞ்சதே கிடையாது. பட் இனிமேலு அது வந்து உன்னுடையதாக இருக்கும். நீ தான் என்னுடைய ஒரே வாரிசு. உன்னை மகிழ்ச்சியாக வைக்க, திருப்தியா உன்னை இருக்க வைக்கிறதுக்கு நான் என்னது, மறு உலகத்தோட அந்த திருப்தி, ஏதோ நம்ம ஃபேமிலியில ஒருத்தனை நம்ம திருப்தி படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு நினைவோட நான் மறு உலகத்துக்கு போயிருவேன், இறந்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். I have never parted with my precious souls. They will be yours. You are my soul heir. soul heir என்ன, நீதான் என்னுடைய சொத்துக்கு வாரிசு. I shall carry with me to the other world. Other world னா என்னுடைய இறந்த பிறகு மறு உலகம். The satisfaction of making one man happy. ஒருத்தரை நானும் திருப்தி படுத்துறேன் சந்தோஷத்தோட நான் போறேன். No doubt you have always had expectations and I desire that you should continue to expect. My jewels are in my safe. There is nothing else left. My doubt, என்னோடங்க நீ எப்போதும் ஒரு எதிர்பார்ப்புகளை கொண்டவனா இருந்திருக்க அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் you have to continue your expectation. நீ தொடர்ந்து எதிர்பார்க்கணும்ன்றத நான் விரும்புறேன். என்னுடைய ஆபரணங்கள், அந்த மை ஜுவல்ஸ் ஆர் இன் மை சேஃப், என்னுடைய பாதுகாப்பு ஆபரணங்கள் எல்லாமே என்னது இந்த பெட்டகத்துல இருக்கு. ஸோ வேற எதையுமே நான் விட்டுட்டு போகல. There is nothing else left. When I thanked him, he grinned all over his lean face and said, நான் அவருக்கு வந்து என்னது நன்றி கூறின போது அவரோட முகம் எப்படி இருந்துச்சு, ஒல்லியா, முகம் முழுவதும் என்னது சிரிப்பும் இருந்துச்சு. சோகத்துல அவர் சொல்றாரு, அதே நேரத்துல என்னது அவர்கிட்ட ஒரு சிரிப்பு இருந்தது. You will have to pay for my funeral. கண்டிப்பா you have to, என்னுடைய ஈமச்சடங்கு செலவுகளை நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. In the next page, I must say that I never look forward to any expenditure with more pleasure than to what it would cost me to put him above in the earth. As I rose to go, he said, I must say, எந்த ஒரு செலவையும் நான் ஒருபோதும் எந்த ஒரு செலவையும் மிகுந்த மகிழ்ச்சியோட நான் எதிர்பார்க்கல. ஆனா அவர் இறந்த பிறகு அவரை மண்ணுல போடுறதுக்கு, அதாவது அவரோட ஈமச்சடங்கு செய்யறது
எனக்கு ரொம்ப அந்த செலவு வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. பொதுவாகவே ரொம்ப அதாவது மிடில் கிளாஸ்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு செலவுன்னா ரொம்ப யோசிப்பாங்க. இல்லாதவங்கன்றப்ப அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இவரும் அதே போலதான். ஆத்தரும் எந்த ஒரு செலவு செய்யறதுக்கு அவருக்கு மகிழ்ச்சியே இருக்காது. ஐயோ காசு செலவாகிறேன்னா யோசிப்பாரு. பட் இப்போ அவருடைய அங்கிள் வந்து இந்த ஒரு பாக்ஸ பொக்கிஷத்தை கொடுத்துட்டு என்னோட ஈம செலவை நீயே பாத்துக்கோ அப்படின்னு நினைப்பாரு. என்னது சரி நம்ம எவ்வளவு செலவழிச்சு அவரை பண்ணாலும் நாளைக்கு அவரோட அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல அதை அவரை செலவழிச்சாரு. The rubies are valuable. They are in my safe at the trust company. Before you unlock the box, be very careful to read a letter which lies on top of it, and be sure not to shake the box. I thought this odd. Don't come back. I won't hasten things. The rubies are valuable. மாணிக்க கற்கள். ரூபினா அந்த மாணிக்க கற்கள். அந்த மாணிக்க கற்கள் ரொம்ப விலை மதிப்புள்ளது. ட்ரஸ்ட் நிறுவனத்துல என்னோட பெட்டகத்துல அது எல்லாமே இருக்கு. பெட்டியை திறப்பதற்கு முன்னாடி அது மேல உள்ள ஒரு கடிதத்தை ரொம்ப கவனமா படிச்சு பெட்டியை குலுக்காத. டோன்ட் ஷேக் த பாக்ஸ். பி ஷியர். கண்டிப்பா பெட்டியை குலுக்காம இரு. அதுல ரொம்ப ஷியரா இரு. ஸோ இத அவர் சொல்றத பார்க்கவுமே ஐ தாட் திஸ் ஆட். என்னது இது நான் ரொம்ப ஒரு வழக்கத்துக்கு மாறா யோசிச்சு பார்த்தேன். Don't come back. I won't hasten things. அது திரும்பி வராத. அது செயல்களை என்னது உன்னோட செயலை வந்து துரிதப்படுத்தாது வேகப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. He died that day next week. சொன்னதுல இருந்து அடுத்த ஒரு வாரத்துல இறந்துட்டாரு. And was handsomely buried. ரொம்ப நல்ல விதமாவே அவரை படைச்சிட்டாங்க. அவரோட ஈம சடங்கு அடக்கம் செய்யப்பட்டு. The day after his will was found, leaving me his share. So அதுக்கு அடுத்த நாள் his will was found. அவருடைய உயில். வில்னானது உயில். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவருடைய உயில் வந்து இருந்துச்சு. லீவிங் me his share. அது என்னது என்னைய ஒரு அடுத்த வாரிசா இருந்து அதுல எழுதி வச்சுட்டு போயிருக்கார். I opened his safe and found in it nothing but an iron box, evidently of his own making. சரி நமக்கு ஏதோ சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி வேகமா அந்த ஒரு பெட்டகத்தை திறந்திருக்காரு. அதுல என்ன இருக்கு? ஒரு இரும்பு பெட்டியை தவிர வேற எதுவுமே கிடையாது. Then he also that a skilled workman. He was a skilled workman and very ingenious. The box was heavy and strong, about 10 inches long. Underline 10 inches long, 8 inches wide and 10 inches height. எப்படி அந்த பாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. அவர் ரொம்ப திறமையானவர். எதையுமே நல்ல கை தேர்ந்த வேலையில நல்லா செய்வாரு. அந்த மாதிரி ஒரு பெட்டியை அவரு செஞ்சிருக்காரு. அது எப்படி ரொம்ப கனமா இருந்துச்சு, உறுதியா இருந்துச்சு. இது போக என்னது 10 அங்குலம் 10 அங்குலம் நீளமும் 8 அங்குலம் அகலம் அண்ட் 10 அங்குலம் உயரம் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அத மேல என்னது ஒரு லெட்டர் இருந்தது. 8 inches wide and 10 inches high. அதுக்கு மேல ஒரு லெட்டர் இருந்தது. On it lay a letter to me. It ran thus. See this letter? The green color இருக்கிறதா லெட்டர் இருந்தது. Dear Tom, this box contains a large number of very fine Fijian blood rubies and a fair lot of diamonds. Dear Tom, Tom சொல்லி அவர் என்ன சொல்றாரு? Dear Tom, இங்க உனக்கு என்ன இருக்கு? நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. இல்ல ஒன் இஸ் ப்ளூ. அதாவது பிஜியனோட பிளட் இருக்கும்ல, அந்த பிளட் கலர்ல இங்க ரூபி, இந்த ரூபி கற்கள் இருக்கு. அண்ட் a fair lot of diamonds. நிறைய டைமண்ட்ஸ் இருக்கு. வைர கற்களும் இருக்கு. மாணிக்க கற்கள், வைரங்கள் இருக்கு. அதுல ஒன்னு என்னது ரொம்ப ப்ளூ கலர். ஒன் இஸ் ப்ளூ, a beauty. அந்த ஒரு ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கும். There are hundreds of pearls. One, the famous green pearl and a necklace of blue pearls, for which any woman would sell her soul or her affections. அதுல ஒண்ணு வந்து அழகிய நீளமுடையது. நூற்றுக்கணக்கான முத்துக்கள் இருக்கு. அதுல ஒரு பச்சை நிற முத்தும் இருக்கு. எந்த ஒரு பொண்ணும்
தன்னுடைய ஆன்மா தன்னுடைய உயிரே விட்டுருவாங்களாம். எத? அந்த பச்சை நிற முத்துக்காக. சோ விக்கிற அளவுக்கு அந்த நீல நிற முத்துக்கள் கொண்ட ஒரு கழுத்து அட்டிகை நெக்லஸ், ஒரு அட்டிகையும் இருக்கு. ஐ தாட் ஆஃப் சூசன், நான் சூசனை பத்தி நினைச்சேன். I wish you to continue to have expectation and continuously to remember your dear uncle. எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து நீ வைக்க வேணும். உன்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, நான் என்ன கொடுப்பேன். ஸோ அதே எதிர்பார்ப்ப நீ தொடர்ந்து வைக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். உன்னுடைய அன்பான சித்தப்பா தொடர்ந்து நினைவுபுற விரும்புறேன். நீ இந்த வைரங்களை தான தர்மங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா உன் தாயின் மகனை வெறுப்பதை போல ஏழைகளை நான் வெறுக்கிறேன். இன்னும் நான் அதிகமாக. I hate your mother's son. Yes, rather more. The box contains an interesting mechanism which will act with certainty. As you unlock it, it explodes 10 ounces of my improved super sensitive dynamite. No, to be accurate, there are only 9.5 ounces. இதுல இருக்கிற என்னது? இந்த பெட்டி ஒரு ஆர்வம் தூண்டும் தொழில்நுட்பத்தை வச்சிருக்கீங்கல்ல, நீ அதை திறந்தேன்னா நிச்சயமா அது செயல்படும். தென் நான் உருவாக்கிய அந்த வீரியமுள்ள அந்த வெடிமருந்து வெடிக்கும். துல்லியமா சொன்னோம்னா அந்த 10 ounce இல்லைன்னா 9 ounceக்கு வெடிமருந்து இருக்கு. அப்படின்னா என்னது? அவ்வளவு வேகமா அது வெடிக்கும். Doubt me and open it and you will be blown up to atoms. ஒருவேளை நீ என்னை சந்தேகப்பட்டேன்னா அதை திறந்து பாரு, நீ தூளா எரிஞ்சு போயிடும். தூளா நீ அப்படியே எரியப்படுவ அப்படின்ற. And you will continue to believe me and you will continue to nourish expectation which will never be fulfilled. As a considerate man, I counsel extreme care in handling the box. Don't forget your affectionate. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து ரொம்ப அக்கறை உள்ளன. நீ நிறைவேற்றப்படாத எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து வச்சுக்கோ. டெய்லி அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கு. பாக்ஸ்ல என்ன திறக்கணும் உன்னோட எதிர்பார்ப்பு இருக்கணும். தென் உன்னோட பாசமுள்ள சித்தப்பாவையும் நீனு மறந்துடாத அப்படின்னு சொல்ற. I stood appalled, the key in my hand. Was it true? Was it a lie? I had spent all my savings on the funeral and was poorer than ever. I stood appalled. என்னது? கையில key in my hand, என்னோட கையில ஒரு திறவுகளை வச்சுட்டு அதை நான் அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்தேன். இது உண்மையா இது பொய்யா? ஐயோ, நான் சேமிச்ச ரூபாய் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன்? அவரோட இறுதி செலவுக்கு செலவழிச்சிட்டேனே. ஒருபோது இல்லாத அளவுக்கு இப்ப நான் பரம ஏழை ஆயிட்டே அப்படின்ற. Remembering the old man's oddity, his Alice, his cleverness in mechanic arts and the patent explosive which had helped to make him rich, I began to feel how very likely it was that he had told the truth in his real letter. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த முதியவர் ஏன் இவ்வளவு ஒரு விசித்திரமான குணம் இருக்காரு, எவ்வளவு பெரிய தீய எண்ணம். இந்திரக்கலையில நிறைய நிபுணத்துவம், அதாவது நிறைய டேலண்டா இருக்காரு. பட் அவரை செல்வந்தராக்கி விட்ட அந்த வெடிமருந்து இதெல்லாம் நினைவுல வச்சு இந்த ஒரு புதுமையான கடிதத்துல இப்படி உண்மையை கூறி இருக்கிறத பார்த்து இவர் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாரு எந்த அளவுக்கு அவர் ஒரு கொடூரமா சிந்திச்சிருக்காரு. நம்ம கொடுக்கணும்னு நினைச்சா அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இந்தப்பா இதெல்லாம் நீ எடுத்துக்கான்னு சொல்லியிருக்கலாம். அவனை அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு கிரிமினலா யோசிச்சத பண்ணியிருக்காரு அவரு. I carried the iron box away to my lodging. நான் என்ன செஞ்சேன்? இப்போ என்னுடைய பாக்ஸை எடுத்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு போனேன். Set it down with care in a closet. ஒரு closet, laid the key on it and locked the closet. Closet na அந்த wardrobe னு சொல்வாங்க. என்ன செஞ்சாரு? என்னோட தங்குவ இடத்துக்கு போய் அந்த ஒரு அலமாரி, அலமாரியில கவனத்தோட அதை வச்சு அது மேலே அந்த சாவியை வச்சு அலமாரியை பூட்டிட்டேன். Then
He did. Then I sat down, yet so full, and began to exert my ingenuity upon ways of opening the box without being killed. There must be a way. So அவர் அந்த பெட்டியை வச்சுட்டு still he is having that believing. அவர் இன்னும் வந்து நம்பிக்கையா இருக்காரு. நான் மரணம் அடையாம திறந்தேன்னா அவருக்கு மரணம் நிச்சயம் இல்லையா? ஸோ மரணம் அடையாம எப்படி அதை அறிவார்ந்த சிந்தனையோடு அதை திறக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் கண்டிப்பா there must be a way. ஏதாச்சும் ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சாரு. After a week of vain thinking, I bethought me one day that it would be easy to explore the box by unlocking it at a safe distance, and I arranged a plan with wires, which seemed as if it would be answer. But when I reflected on what would happen when the dynamite scattered the rubies, I knew that I should be none the richer. For hours at a time, I sat looking at that box and handling the key. ஒரு வாரம் இதை நினைச்சிட்டே இருந்தார். ஸோ ஒரு வாரம் போயிடுச்சு. பெட்டி என்ன செஞ்சாரு, ஒரு பாதுகாப்பான ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சார். வச்சுட்டு வெடிக்க வச்சு திறக்கிறது ரொம்ப சுலபமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு திட்டம், ஒரு பிளான் ஒண்ணு வச்சுட்டார். இது வந்து வயரிங். இந்த வயரிங் கொடுத்து அந்த வயர் மூலமா அதை திறக்கலாம்னு நினைச்சார். பட் இன்னும் அவர் என்ன ஆகுற நினைக்கிறாரு, ஒருவேளை அந்த பாக்ஸ் அப்படி வெடிச்சுச்சுன்னா அது இருக்க ரூபி கற்கெல்லாம் என்ன ஆகும், சிதறடிச்சிருமே. அப்ப நான் எப்படி பணக்காரன் ஆவேன், அதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் செஞ்சு அப்படியே உட்காந்துட்டு அந்த பாக்ஸ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அட் லாஸ்ட் ஐ ஹங் த கீ ஆன் மை வாட்ச் கார்ட். கடைசியில அந்த கீ எடுத்து என்னோட வாட்ச் அந்த கடிகாரம் மாற்ற இடத்துல வச்சேன். But then it occurred to me that it might be lost or stolen. Treading this, I hid it, fearful that someone might use it to open the box. This state of doubt and fear lasted for weeks until I became nervous and began to dread that some accident might happen to that box. ஆனா அது தொலைஞ்சிடலாம் அந்த சாவி, இல்லைன்னா என்னது திருடிப்பாங்க யாராச்சும் அப்படின்னு அவர் பயம். அதனால அந்த சாவியை அவர் என்ன செஞ்சாரு, மறைச்சிட்டார். தென் பெட்டியை யாராச்சும் திறக்க முயற்படலாம் அப்படின்ற பயமும் இருந்துச்சு. அந்த பயம் இருக்கிறதோட அந்த பெட்டிக்கு என்னது ஏதாச்சும் ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு பயம், ஒரு சந்தேகம், இது அவர் அப்படியே என்னது இட்ஸ் கண்டினியூஸ் a lot of weeks, நிறைய வாரங்கள் இப்படியே அவர் அந்த டவுட்லயே போயிட்டார். பட் இதுலதான் அவங்களோட சித்தப்பாவோட அந்த மோசடியான ஒரு வேடிக்கை, கொடுமையான மோசடியை பார்க்க முடிஞ்சு. தெருவுல போற எல்லா கனரகவாங்களோட ஒருவேளை அந்த பாக்ஸ் வச்சிருக்கான். ஸோ அதுக்கு ஒரு அதிர்வு கொடுத்தா கூட அது என்னாச்சு, அந்த டைனமைட் பிளாஸ்ட் ஆயிடும். நம்ம இப்படி நம்ம இந்த க்ளோசெட்ல வச்சிருக்கோம், ஒருவேளை ஏதாச்சும் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய பெரிய பெரிய வாகனங்கள், இந்த ட்ரக்கு இந்த மாதிரி போச்சுன்னா கூட அந்த அதிர்வுக்குள்ள வெடிச்சிடலாமோ அப்படின்ற எண்ணமும் அவருக்கு வந்தது. Here, a burglar might come and boldly carry it away and force it open and find it was a big fraud of my uncle's. Even the rumble and vibration caused by the heavy van underline in the street became at last a terror. Then, worst of all, my salary was reduced and I saw that marriage was out of question. So, இப்படியே திடீர்னு இவர் இப்படியே இதே ஞாபகத்துல இருக்கும் போது he never concentrated his job, he never concentrated the continuous work. So his salary was reduced because of his not satisfaction work. And I saw that marriage was out of the question. அது போக என்னது மேரேஜ்ன்றது, ஏன்னா இவர் நல்லா சம்பாரிச்சு நல்ல ஒரு ஏர்ன் பண்ணாதான் அவருக்கு மேரேஜ் ஆகும். அதுவுமே இப்போ ஒரு கொஸ்டினா மாறிடுச்சு. In my despite, I consulted Professor Clinch, underline Professor Clinch about my dilemma and as to some safe way of getting at the rubies. ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸரை இவர் என்ன பண்றாரு, கன்சல்ட் பண்றாரு. பிகாஸ் he is also give the way of safe way of getting at the rubies. ஒரு சேஃப் வேல அந்த ரூபீஸ இவர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவரை இவர் டிஸ்கஸ் பண்ணாரு. He said that if my uncle had not lied
There was none that would not ruin the stones, especially the pearls, but that it was a fairy tale and altogether incredible. இந்த அந்த ரூபி கற்களை பாதுகாப்பான முறையில பெறதுக்கு ஒரு வழிமுறை கேட்டேன். தென் அந்த வைரங்களை அழிக்காம இருப்பதற்கு யாருமே இல்ல அப்படின்னு உங்க சித்தப்பா பொய் சொல்லாம இருந்திருந்தா, குறிப்பா முத்துக்களை பற்றி. ஆனா உங்க சித்தப்பா சொன்னது நம்பத்தகாத ஒரு முட்டாள்தனமான கதையாகும். இந்த அபிப்பிராயத்தை இவர் யார், இந்த ப்ரொஃபசர் சோதிச்சு பார்க்க நினைச்சாருன்னா அவருக்கு உடனே என்ன சொல்றாரு, நீங்க இதை ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணி இதை எனக்கு கொடுங்க, உங்களுக்கு பெரிய அந்த ரூபி ஸ்டோன் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. பட் இந்த ப்ரொஃபசர் அதுக்கு அந்த ஆசைப்படவே இல்லை. எனக்கு இருக்கிற வேலை இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. I offered him the biggest ruby if he wished to test his opinion. He did not decide to do so. அவர் அதை செய்ததற்கு விரும்பல. Dr. Stop, underline. My uncle's doctor. அவரோட அங்கிளோட டாக்டர் யாரு? ஸ்டாப். Dr. Stop, my uncle's doctor, believed the old man's letter and added a caution which was entirely useless. For by this time I was afraid to be in the room with that terrible box. அவரு என்ன செஞ்சாரு, ஒரு பயனில்லாத ஒரு எச்சரிக்கை, ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இந்த நேரம் வரைக்கும் எப்படி நீங்க இந்த வெளியே வந்து இப்படி உங்க ரூம்ல வச்சிருக்கீங்க, இது பெரிய ஆபத்தே அப்படின்னு சொல்லவும் இவருக்கு என்ன விஷயம், ரொம்ப பயமாயிடுச்சு. At last the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my ways. அவர் என்ன ஒரு வார்னிங் பண்ணிட்டாரு, நீ உன்னோட மைண்ட ஃபுல்லா இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ற, ஸோ உன்னால வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உன்னோட நினைவை நீ இழக்கிற அப்படின்றத சொல்லிடுறாரு. டூ மச் தாட் அபவுட் மை ரூபிஸ், அந்த ரூபி கற்களை நினைச்சு. இன்ஃபேக்ட் ஐ டிட் நத்திங் எல்ஸ் பட் contrive wild plans to get at them safely. I spent all my spare hours at one of the great libraries reading about dynamite. அப்புறம் திருப்பி அவர் என்ன செஞ்சுட்டாரு, எல்லாருமே என்னது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இனி ஏன் இப்படியே இருக்குன்னு சொல்லி நிறைய கேள்வி பண்ணாங்க. இவர் என்ன செஞ்சாரு, ஏதாச்சும் ஒரு திட்டம் போட்டே ஆகணும். இவரோட ஓய்வு நேரத்தை எல்லாம் என்னது இப்போ spend it in library to read about the dynamite. டைனமைட்டை பத்தி அவரு பார்க்க ஆரம்பிச்சார். எப்படியெல்லாம் டைனமைட் வந்து வெடிக்கும், அதை என்னெல்லாம் சேஃபா யூஸ் பண்ணி அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சார். Then he just indeed, I talked of it until the library attendants, believing me a lunatic or a dynamite friend, declined to humor me and spoke to the police. Indeed, I talked. நான் அடிக்கடி என்ன செஞ்சேன், அந்த லைப்ரரியில போய் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னென்ன இருக்கு டைனமைட் பற்ற அந்த ரீடிங்லேயே இருக்கனால அங்க இருக்க அந்த ஒர்க்கர்ஸ் லைப்ரரியன்ஸ் என்ன செஞ்சாங்க, ஒரு பைத்தியக்காரன் நினைச்சாங்க. ஓ எப்ப பார்த்தாலும் இந்த டைனமைட் பத்தியே பாக்குறதுனால அவங்க ஒரு சில சமயம் கேலி செய்ய விட்டுட்டு போலீஸ்ட கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு இந்த தீவிரவாதிகள் டெரரிஸ்ட்ல பாம்பு பிளாஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு நார்மல் பர்சன் அவன் வந்து ஒரு லைப்ரரியில டைனமைட் பத்தி படிக்கிறதுனால இவன் ஏதோ ஒரு டெரரிசம் பண்ண போறான் அப்படின்ற மீனிங்ல சொல்லி கொடுக்கவுமே என்னது காவல்துறை அந்த போலீஸும் வந்து இவன்கிட்ட வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியவன், ஒரு குற்றமான ஒரு குணத்தை வச்சிருக்கான் அப்படின்ட்டு போலீஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இவன் என்ன செஞ்சான், he avoid to go to library also. I suspect that for a while I was shadowed as a suspicious shadow and பின்தொடர் and possibly criminal character. I gave up the libraries, gave up அதை நின்னுட்டான், and becoming more and more fearful, set my precious box on a down pillow for fear of it being taken. For at this time, even the absurd possibility of its being disturbed by an earthquake troubled me. I tried to calculate the amount of stake needed to explode my box. So உண்மையிலே அதை என்ன செஞ்சாரு இவரு, கொஞ்சம் கொஞ்சமா நூலகங்கள் போகாம இருந்துட்டு மேலும் மேலும் பயம் வந்து அந்த
விலை மதிப்பான அந்த பெட்டியை குலுக்காம அவரோட தலானிக்கு கீழே, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த தலானிக்கு கீழே வச்சார். தென் அந்த தருணத்துல கூட என்னது, ஒருவேளை ஒரு எர்த்குவேக் நிலநடுக்கம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது குலுங்கப்படலாமோ அப்படின்ற ஒரு அசாத்தியமான ஒரு எண்ணமும் அவர் மனசுல இருந்தது. The old doctor, when I saw him again, begged me to give up all thought of the matter, and as I felt how completely I was a slave of one despotic idea, I tried to take the good advices given me. The old doctor யாரு, அந்த old doctor யாரு, அவரோட ஃப்ரெண்டு, அந்த வயதான டாக்டர் வந்து அந்த பெட்டி வெடிக்கிறதுக்கு தேவையான அந்த குலுக்கத்தோட அளவு இதெல்லாம் இவர் பார்க்க ஆரம்பிச்சார். எந்த அளவு இருந்துச்சா இது குலுங்கும், எந்த அளவுக்கு எர்த்தோட அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அந்த நடுக்கம் இருந்துச்சுன்னா இது வந்து வெடிக்கும் அப்படின்றதெல்லாம் கணக்கிட ஆரம்பிச்சார். அப்பதான் அந்த டாக்டர் திருப்பி அவரை பார்க்கும்போது இதை பத்தி எல்லா சிந்தனையும் விட்டுரு அப்படின்னு கெஞ்சினார். he pleaded to him. தென் அவரோட அந்த எதேச்சதிகாரம், அந்த சேவன அடிமைத்தனமான அந்த கருத்துக்கு முழுமையா நான் அடிமையாகிட்டேன் அப்படின்றத உணர்த்தி ஒரு நல்ல ஆலோசனைய அவரு எடுத்துக்கொள்ள முற்பட்டார். வேற தேவையில்லாம அவர் செத்து போயிட்டாரு. அவரோட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு ஐடியாவை நீ இமேஜின் பண்ணி உன்னுடைய முழு சிந்தனையும் வேஸ்ட் ஆக்காத அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஆலோசனைய அவர் கொடுக்கிறார். Unhappily, I found soon after, between the leaves of my uncle's Bible, a numbered list of the stones with their cause and much beside. It was dated 2 years before my uncle's death. Many of the stones were well known, and the enormous value amazed me. Unhappily, என்னதை எதிர்பாராத விதமா என்னோட சித்தப்பாவோட அந்த பைபிள் பக்கத்துக்கு இடையில விலையுயர்ந்த கற்களோட அட்டவணை ஃபுல்லா இருந்துச்சு. அந்த விலையோட மற்ற சில டீட்டெயில்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தார் அங்கிளோட அந்த டைரியில இருந்தது எல்லாத்தையுமே என்னது. ஸோ நம்பர் லிஸ்ட் ஆஃப் த stones with their cause and much design. It was dated 2 years before my uncle's death. அவர் அங்கிள் இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை தேடி இருந்துச்சு. Then many of the stones were well known. பல வைரங்கள் வந்து பல கற்கள் வந்து ரொம்ப நல்லா ஒரு தெரிஞ்ச கற்களா இருந்தது. And their enormous value amazed me. அதோட அந்த விலை உயர்ந்த மதிப்பு வந்து இவரை வந்து ஆச்சரியப்படுத்த வச்சிருக்கு. ஆஹா இவ்வளவு அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி. Very amazed me. Several of the rubies were described with care, and curious histories of them were given in detail. One was said to be the famous Sunset Ruby, which had belonged to the Empress Queen Mary Teresa. One was called the Blood Ruby, not as was explained because of the color, but on account of the murders it had occasioned. Now as I read, it seemed again to threaten death. நிறைய ரூபி கற்கள் என்னது ரொம்ப கவனத்தோட வர்ணிக்கப்பட்டிருந்துச்சு அதுல, அந்த டைரியில இருந்த அந்த பேப்பர்ல. அதோட நிறைய ஹிஸ்டரிஸும் கொடுத்திருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் வெரி ஃபேமஸ் சன்செட் ரூபி. அது யாருக்கு சொந்தமானது, அந்த பேரரசி ராணி மரிய தெரசாவுக்கு. ஸோ ஒரு ரூபி வந்து என்னது எப்படி அழைக்கப்பட்டிருக்கான், பிளட் ரூபின்னு இருக்கான் சொல்லுவாங்களாம். அந்த ஒன்றும் அதுல இருக்கான். அதனுடைய வண்ணத்தோட, அதாவது பிளட்டு ரத்தம் எப்பயுமே என்னது ரெட் கலர்ல இருக்கும். அதனால என்னது அதை பத்தி நான் அதிகமான டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ அது வந்து என்னது நிகழ்த்திய கொலைகளின் நிகழ்வுகள் பற்றியது. அந்த நேரத்துல கலெக்ட் பண்ண ஒரு அந்த ரூபி ஸ்டோன். ஸோ இப்போ நான் அதை படிக்கிறேன். அவனுக்கு என்னது இப்போ அது வந்து கொலைக்களத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு ரூபி, பிளட் ரூபி அப்படின்னு பார்க்கும்போது இவனுக்கு வந்து ஒரு மரணத்தோட வாயில இருக்க மாதிரி ஒரு பயம். The pearls were described with care as an unequaled collection. அந்த முத்துக்கள் எல்லாமே நிறைய சேகரிப்பு, நிறைய கலெக்ஷன்ஸ். தென் அதை வந்து எப்படி வர்ணிக்கப்பட்டிருந்துச்சான், நிறைய அது வர்ணிக்கப்பட்டிருந்துச்சான். Concerning 2 of them, my uncle had written what I might call biographies, for indeed they seem to have done much evil and some good. So அந்த முத்துக்கள்ல வந்து ஒரு 2 பத்தி மட்டும் என்னோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு அழைக்கிற மாதிரி என்னோட சித்தப்பா எழுதினார். ஏன்னா அவ வந்து அது வந்து ரொம்ப தீமையானதும்
கொஞ்சம் நன்மையும் செஞ்சிருக்கதா சொன்னார். பொதுவாகவே சொல்லுவோம் அந்த ஸ்டோனு அந்த ஸ்கர்வ் இது எல்லாமே வந்து பவளக்கற்கள் இதெல்லாம் வந்து எல்லாரும் சர்வசாதாரணமாக அதை எடுத்துக்க முடியாது. அது வந்து நிறைய ராசி பார்க்கணும்னு கூட சொல்லுவாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அதை வந்து நிறைய பேருக்கு அது வந்து சரியான ஒரு இதை கொடுக்காது. அவங்கவுங்க ராசி பலனுக்கு தகுந்த மாதிரி தான், அதாவது அவங்களுடைய கிரக நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த போல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேர்ல், ஒரு கருப்பு முத்து, அதோட சீட்ல வந்து அவள் அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் வித்தியாசமா இருந்துச்சான். See that only a black pearl was mentioned in an old pearl of sailor's sea, which seemed great to me. என்னது அவருக்கு பயத்தை உண்டு பண்ணிச்சு. pearl அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. It was maddening. Here, goaded by a vision of sudden death, was well beyond the dreams of avarice. I am not a clever or ingenious man. I know little beyond how to keep a ledger, and so I was, and am, no doubt, absurd about many of my notions as to how to solve this riddle. அது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க திடீர்னு ஒரு மரணத்தோட காட்சியை பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ பேராசை, பியாண்ட் த ட்ரீம்ஸ் ஆஃப் அவாரிஸ் அப்படின்னானது பேராசை, பேராசையின் கனவுகளுக்கு அப்பால் இந்த செல்வம் இருந்தது. நான் கெட்டிக்காரனாவோ இல்ல சுய அறிவு உள்ளவனாகவோ இல்ல. தென் ஐ நோ லிட்டில் பியாண்ட் ஹவு டு கீப் எ லெட்ஜர், ஒரு பேரேடுன்னு சொல்லுவோம். லெட்ஜர்னா ஒரு பேரேடு, அதை எப்படி பராமரிக்கின்றத கூட எனக்கு தெரியாது. So I was and I am no doubt observed about many my notions as to how to solve this riddle. So எப்படி வந்து இந்த ஒரு புதிரை நான் தீர்க்கிறது, என்னோட நோக்கம் என்ன, இது எப்படி இந்த சந்தேகத்தை தீர்க்கணும் ஒரு தெளிவே இல்லாம இருந்தது. அவர் எப்படி ஆயிட்டாரு பாருங்க. At one time I thought of finding a man who would take the risk of unlocking the box. But what right had to subject anyone else to the trial I dared not face. ஸோ ஒரு நேரத்தில் அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு ஒரு அபாயகரமான துணிவு, வா என்ன ஆனா பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தரை பார்க்கக்கூடிய ஒரு திங்கிங் அவருக்கு வந்துச்சு. ஆனா அவரே நானே துணியாத ஒரு சோதனையில மற்றவரை ஈடுபடுத்துறதுக்கு அவருக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் அதை தொட்டா அதை வெடிச்சிடும், நான் இறந்து போயிடுவேன், இல்லைன்னா இந்த போல்ஸ் வெடிச்சிடும். பட் எனக்கே இந்த துணிவு இல்லாத போது நான் எப்படி மற்றவங்கள துணிவா போட்டு பண்ணுங்கன்னு சொல்ல முடியுன்ற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? Trial I dared not face. I could easily drop the box from higher somewhere, and if it did not explode, could then safely unlock it. But if it did blow up when it fell, goodbye to my rubies. ஒரு உயரமான இடத்துல இருந்து அந்த பெட்டியை சுலபமா கீழே போட்டலாம். அது வெடிக்காம இருந்தா பாதுகாப்போட அதை திறக்கலாம். ஆனா விழும்போது அதை வெடிச்சுட்டா நான் என்னோட ரூபி கற்களுக்கு பிரியாவிடை தரணும். பாருங்க, ஒரு அன்னோன் தெரியாத ஒண்ணுக்காக லைஃப்ல எந்தெந்த அளவுக்கெல்லாம் அவர் வந்து மென்டலாய் தெரியுறாருன்னு பாருங்க. இட் இஸ் ட்ரூ ஃபார் சம் ஆஃப் த பீப்புள். நிறைய பீப்புள் இப்படிதான் தன்னோட நோக்கம் தன்னோட வேலைன்னு இல்லாம அடுத்தவங்களத பத்தி ஆசைப்படும் போது இந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும். மேல இருந்து தூக்கி போடுவோம். நம்ம வெடிச்சிருச்சுன்னா என்னது, வெடிக்காட்டினா அப்புறம் போய் கேர்ஃபுல்லா அதை திறந்துருவோம்னு நினைச்சாரு. இன்னொன்னு என்னன்னா, மேல இருந்து தூக்கி போடையிலே வெடிச்சிருச்சுன்னா எனக்கு முத்துக்கள் கிடையாது, ரூபி கற்கள் பாய் பாய் சொல்லிட்டு எங்கிட்ட தெரிச்சு போயிருமேன்ற ஒரு பயமும் அவருக்கு இருந்தது. Mine indeed. I was rich and I was not. I grew thin and morbid and so miserable that I at last carried my troubles to my father. என்னுடைய இது பரிச்சயமாக நான் பணக்காரன் மட்டும் பணக்காரனும் இல்ல. இப்ப கொஞ்ச நாளா என்னாச்சு, நான் ஒல்லியா ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு பரிதாபத்துக்குள்ளவனா ஆயிட்டேன். கடைசியில அவன் எங்க போயிட்டான், பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கு போய் அந்த ஃபாதர்கிட்ட போயிட்டார். So அவர் வந்து என்னது, he thought it simply a cruel jest of my uncle's, but was not so eager for another word as to be willing to open my box. அவர் இதை வந்து என்னோட சித்தப்பாவோட கொடுமையான வேடிக்கைன்னு நினைச்சாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ
சொல்லாமே உங்க சித்தப்பாவோட இது ஒரு கொடுமையான வேடிக்கையான ஒண்ணு. மறு உலகத்தோட பேர்ல ஆவலற்ற அவரை என்னது என்னோட பெட்டியை திறக்க முன் வரவே இல்லை. அதாவது என்னது இன்னொரு உலகம் நல்ல ராயல் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு நினைச்சிட்டு அதை திறக்கணும்னு சொல்லி இவர் முன் வரவே இல்லை. Then he thought it simply a cruel jest of my uncle, but was not so eager for another world as to be willing to open my box. He too counseled me to cease thinking about it. Good heavens, I dreamed about it. Not to think about it was impossible. Neither my own thoughts, nor science, nor religion had been able to assist me. So, என்னோட வேடிக்கை என்ன ஆயிடுச்சு இதுல, அவர் இதை பத்தி சிந்திக்கிறத நிறுத்திடுன்னு சொன்னார். கடவுளே, நான் இதை பத்தி என்னென்னலாம் கனவு கண்டேன், இதை பத்தி சிந்திக்காம இருக்கிறதுன்றது இனிமேல் நடக்காத ஒண்ணு. என்னோட சொந்த சிந்தனை அறிவியல் எல்லாமே எனக்கு இதுல எதுலையுமே ஹெல்ப் பண்ணவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். 2 years have gone by and I am one of the richest men in the city and have no more money than will keep me alive. 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன ஆயிட்டேன், அந்த நகரத்தோட பெரும் செல்வந்தர்கள ஒருத்தர் ஆயிட்டேன். என்ன உயிர் வாழ வைக்கிறத விட அந்த பணம் ஒரு பெரிய பொருட்டாவே இல்ல. Susan said I was off track like Uncle Philip and broke off her engagement. In my despair, I advertised in the Journal of Science and have had absurd schemes sent me by the dozen. At last, as I talked too much about it, the thing became so well known that when I put the horror in a safe in a bank, I was promptly desired to withdraw it. I was in constant fear of burglars, and my landlady gave me notice to leave because no one would stay in the house with that box. I am now advised to print my story and abide the advice from the ingenuity of the American mind. So, இப்போ என்னது 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் இடையில என்ன நடந்துச்சுன்றத பத்தி சொல்றாரு. சித்தப்பா பிலிப் போல பாதி பைத்தியக்காரன் அப்படின்னு சூசன் என்னுடைய திருமண நிச்சயதார்த்தத்தை முடிச்சாரு. என்னோட விரக்தியால என்ன செஞ்சேன், அறிவியல் பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. 1 டஜன் நபர்களால எனக்கு தெளிவில்லாத ஒரு யோசனை திட்டங்களை அனுப்பிச்சேன். கடைசியா என்னது, அதாவது என்னது 2 years 1000 பேர் இவர் நினைக்கிறார். என்ன 2 வருஷம் ஆச்சு அவங்க அங்கிள் இறந்து. அவர் அது வரைக்கும் இதை திறக்கணும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல. ஐயோ, இத்தனை வருஷம் தான் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிருப்பேன், முடியலையே அப்படின்னு நினைச்சு ஒரு வழியா என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த சூசனோட அந்த பொண்ணை மேரேஜ் பண்றது அதையும் என்ன செஞ்சாரு, அவரு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு. இவரோட எந்த வருமானம் இல்லையில விரக்தியால என்ன செஞ்சாரு, ஒரு சயின்ஸ் மேகசின்ல ஜேர்னல் ஆஃப் சயின்ஸ்ல ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. இதை எப்படி தொடக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு டஜன் ஒரு 12 பேருக்கு மேல நிறைய அத ஒரு யோசனை பண்ணி திறக்கிறதுக்கு திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. கடைசியில இவர் இதை பத்தி நிறைய பேசினால இந்த விஷயம் பரவலா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அபாயத்தை ஒரு வங்கியில பாதுகாப்பு பெட்டகத்துல வைக்க போனப்போ அந்த யோசனையா உடனடியா விலக்கி கடதை நினைச்சேன். இப்ப என்ன செஞ்சாரு, எங்கேயும் வைக்க முடியல, ஏதாவது திருதாயிரும். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னு சொல்லுவோம், எல்லாரும் தெரிஞ்சுட்டே வந்தால் இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதுல இவ்வளவு விலை மதிப்பு இல்லாத முத்துக்கள் ரூபி கற்கள்லாம் இருக்குன்னு சொல்லவுமே இவன் போய் இப்ப பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு நினைச்சா அதையும் வைக்காம கொண்டு வந்துட்டான். Ingenuity of the American man. I have moved into the suburbs and hidden the box and changed my name and my occupation. அது தொடர்ந்து இவருக்கு என்ன செஞ்சாச்சு, wait. So I was in constant fear of burglars and my landlady gave me notice to leave because no one would stay in the house with their dog. இப்போ என்னாச்சுன்னா வீட்டை விட்டு அந்த லேண்ட்லேடி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பெட்டியோட அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நீங்க வீட்டை காலி பண்ணிருங்கன்னு சொல்லி ஒரு வார்ன் பண்ணாரு. இவரோட கதையை அச்சடிச்சு அமெரிக்கா எல்லாருக்குமே என்ன செஞ்சிருச்சு,
ஒரு அறிவுரைக்காக இவற்றை ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. I have moved into the suburbs and I hidden the box and changed my name and my occupation. இப்ப நகரத்தோட வெளிப்புற பகுதிக்கு போயிட்டாரு. ஏன்னா சிட்டிக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவரை பத்தி. அது போக போய் அவர் என்ன செஞ்சாரு, அதை ஒழிச்சு வச்சுட்டார். அவரோட பேரையும் மாத்திட்டாரு, ஆக்குபேஷனையும் மாத்திட்டாரு. This I did to escape the curiosity of the reporters. I ought to say that when the government officials came to hear of my inheritance, they were reasonably desired to collect their succession tax on my uncle's estate. So, செய்தியாளர்களோட அந்த ஒரு கியூரியாசிட்டி, இந்த ஆவல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சாரு, பேரை மாத்திட்டாரு, தொழில மாத்திட்டாரு. தென் அந்த அரசு அதிகாரிகள் என்னது, இவரோட பாரம்பரிய சொத்தை கேட்டதுமே அவரோட சித்தப்பாவோட சொத்துல வாரிசு வரி, நீங்க தானே அவரோட அந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம், இவனுக்கே எதுவுமே சொந்தம் ஆகல, இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. I was delighted to assist them. I told the collector my story and showed him Uncle Philip's letter. Then I offered him the key and asked for time to get half a mile away. That man said he would think it over and come back later. So அவங்களுக்கு உதவி புரியுறதுக்கு ஒரு நினைச்சேன். கலெக்டர்கிட்ட போய் என்ன செஞ்சாரு, இவரோட ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு அந்த சித்தப்பா பிலிப்போட இந்த லெட்டரையும் காமிச்சார். அதுக்கு பின்னாடி அண்ணனுக்கு அதை காமிச்சு அந்த சாவி அவர் கையில கொடுத்துட்டு கொஞ்சம் தொலை தூரம் தள்ளி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். பட் அவர் என்ன சொல்லிட்டாரு, கொடுத்துட்டு வந்துட்டாங்க ரொம்ப தூரம், இனிமேல் இதை பத்தி நான் யோசிக்கிறதாவும் இல்லை, நான் திரும்பி வருவதாகவும் எப்பயாச்சும் ஒரு தடவை வர்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிட்டார். This is all I have to say. I have made a will and left my rubies and pearls to the Society for the Preservation of Human Vivisection. If anyone thinks this account a joke or an invention, let him only imagine the situation. So நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இதுதான். நான் ஒரு உயிர் தயாரிச்சேன், மனித உடல் உறுப்பு ஆராய்ச்சி சங்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு உடல் உறுப்பை பத்தி ஆராய்ச்சி பண்றது. அங்க அந்த சங்கத்துக்கு இவரோட ரூபி அந்த பேர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தார். யாராச்சும் ஒருத்தங்க இந்த நிகழ்வை ஒரு வேடிக்கை ஒரு கண்டுபிடிப்பை பத்தி நினைச்சேன்னா அவரோட சூழ்நிலைய சாவகாசமா கற்பனை செஞ்சுக்கிட்டோம். இந்த அளவுக்கு இதுல அடிக்ட் ஆகி போறோன்றத. This is all I have to say. செல்வம் நிறைந்த given in Echidus Society for the Preservation of Human Vivisection. அங்கே கொடுத்துறாரு. It is given an iron box known to contain worlds and to contain dynamite, arranged to explode when the key is used to unlock it. What would any man do? What would she advise? செல்வம் நிறைந்த அந்த டைனமைட்டை உள்ளடக்கிய அந்த இரும்பு பெட்டி கொடுக்கப்பட்டு சாவி திறக்கப்படும் போது ஒருவேளை அது வெடிக்கும்படி அமைச்சிருந்தா அறிவுள்ள ஒரு மனுஷன் அதை அவ்வளவு பிரெயின் யூஸ் பண்ணி தரனவே என்ன செய்வான், அவன் என்ன ஒரு அட்வைஸ் கொடுத்தான் அப்படின்ற ஒரு மார்க்கோடைய இந்த ஸ்டோரிய முடிச்சார். தட் இஸ் த மீனிங் ஃபார் டைலமா, மனக்குழப்பம். தேவையில்லாத ஒரு ஆசைப்பட்டு நிறைய மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். About the author, Silas Ware Michael was a neurologist by profession. He was among the famous physicians of his time and a prolific writer of both scientific and literary works. He was born in Philadelphia, studied at the University of Pennsylvania and received a degree of MD in 1850. என்னது ஒரு மருத்துவர், தன்னுடைய காலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள புகழ் பெற்றவர். இவரோட அறிவியல் படைப்புகளின் படைப்பாற்றல், இவர் நல்ல ஒரு எழுத்தாளர் கூட. இவர் பிலடெல்பியால பிறந்தாரு, அதனால 1850ல MD பட்டத்தை பெற்றாரு. He is considered the father of neurology. நரம்பியல் துறையோட தந்தைன்னு இவரை சொல்றாங்க. Then, as well as pioneer in the scientific medicine, அறிவியல் மருத்துவத்துல ஒரு முன்னோடியாகவும் இவரே இருக்காரு. He published more than 25 literary titles and his medical experiences and background enabled him to write historical fiction with much psychological insight.
Many honorary degrees were conferred upon him by several universities at home and abroad. இவரோட இந்த மருத்துவ பட்டறிவு வந்து பின்னணியும் ஒரு உளவியல் சைக்காலஜி கண்ணோட்டத்தோட வரலாற்று கதைகள் மூலம் உள்நாட்டிலையும் அயல்நாட்டிலையும் உள்ள பல யூனிவர்சிட்டியில நிறைய ஒரு எழுதியிருக்க கதையை வச்சு ஒரு கௌரவ பட்டமும் வழங்கியிருக்காங்க. The American Academy of Neurology Award for Young Researchers is named after him. ஸோ அமெரிக்காவில் அந்த இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அமெரிக்க நரம்பியல் கழகத்தோட விருது இவரோட பேரால தான் இன்னும் கொடுத்தாங்க. We can read the glossary. In next class, we will discuss about the glossary, one word, question answer and paragraph. Okay. Before that, if you know the answer, you can tick the answer for the one word. Okay. Thank you, students.